பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கடவுளுடைய வாயில வார்த்தை எடுப்போம். இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தாயை போல தகப்பனை போல நம்மளை கட்டுகிறார், நம்மளை எழுப்புகிறார். ஓ நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இருதயத்தை உயர்த்தி கர்த்தரை பார்ப்போம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஆம் இயேசுவே, நீர் எங்களை தேற்றுகிறவர், எங்களை ஆற்றுகிறவர், எங்களை நடத்துகிறவர். இன்னைக்கு பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆற்றுங்க, தேற்றுங்க. நீர் போதும்பா எங்கள் வாழ்க்கையில். அது கோணலாக இருக்கலாம், உடஞ்சி போயிருக்கலாம், நீங்கள் சரி செய்வீங்க. இந்த காலங்களில் சரி செய்யுங்க, எங்களை உருவாக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:36 பார்ப்போம்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும். அந்த வசனம் இப்படி முடியுது, அறிந்து கொள்வீர்கள். அப்போ பாருங்கள், கர்த்தர் அறியணும். அறியும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் வியந்து போகிற அளவுக்கு நடக்குது. இன்றைக்கி கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவு இன்றைக்கி ரொம்ப குறைவு. எதனா கற்றுக்கணும்னு விரும்புகிறாங்க. கற்றுக்க வேணான்னு சொல்லலை, கற்றுக்குங்க. நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக கர்த்தரை அறிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் எல்லா விஷயத்துக்கும் அது பெருத்த அறிவா, பெருத்த தயவா, இரக்கமா இருக்குன்றக்க மறக்காதீங்க. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் சரி, வாலிப பிள்ளைங்க சரி, ஏன் பெரியவங்களே சரி, இந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. எதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அவங்க திருமண காரியமாக இருக்கட்டும், இந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், முன்னேற்றமாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், தே ஆர் பிளானிங். பிள்ளை கொஞ்சம் அப்படியே மெதுவாக வருதுன்னு சொன்னால் இப்போவே சரி ஐபிஎஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், அப்புறம் சிஏக்கு பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போதே சில பேர் இப்போது சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. திரும்பி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய இந்த கோர்சஸ் இருக்குது பாருங்கள், சயின்டிஃபிக் கோர்ஸ் அனுப்புகிறாங்க. ஏன்னா உள்ளே இருக்குது, ஆற்றல் இருக்குது, வரும். நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லலை, 100% கரெக்டு. ஆனால் அதே 100% நீங்கள் கர்த்தரை தேடுறதுல கொஞ்சம் கொடுங்க, அந்த அறிவுக்கு கொடுங்க. 2 விஷயத்தை பார்க்குறோம். இந்த அறிந்து கொள்றதுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். நிர்மூலம் அப்படின்னா என்ன சொல்லலான்னு சொன்னால், அதுக்கு ரீபில்ட்ன்ற ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரீபில்ட், நிர்மூலமானது திரும்பி கட்டுறாரு. அப்போது இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் என்னன்னா, கிங் டேவிட் ஒரு நாள் வெளியில் போயிருக்காரு தான் தேசத்துலேருந்து.
அந்த நேரம் பாருங்க, பகைவன் பார்த்து வந்து எல்லாத்தையும் சூறையாடி எல்லாத்தையும் கொள்ளையாடிட்டான். அவனுடைய மனைவி, மக்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு கொள்ளையாடினதை எடுத்து அவன் கிளம்பிட்டான். இவன் வாரான் பாருங்க, அவனுடைய சேவகர்களோடு வந்தா பட்டணம் பாழாய் கிடக்குது. ஐம் சாரி, நிர்மூலமாய் கிடக்குது. எல்லாத்தையும் சூறையாடிட்டான். அநேகரை அடிமையாக பிடிச்சிட்டு போகிறான். அழுகிறான், கதறான். கர்த்தர்கிட்ட போகிறான், ஆண்டவரே இப்படி நடந்துருச்சு. திடீர்னு கேட்குறான். அவன் தான் கேட்குறான் பாருங்க, நான் போய் இதை திருப்பி கொள்ளட்டுமா? கர்த்தர் சொல்கிறார், போ திருப்பி கொள்ளு. அப்போ கர்த்தர் திருப்பி கொள்ளணும்னு திட்டத்தையே வச்சிருக்கிறார். போகிறான், திருப்பி கொள்கிறான். அப்போ கவனிங்க, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அநேக விஷயம் நிர்மூலமாகி போயிருக்கலாம். கர்த்தர் அதை கட்டுறாரு. நம்முடைய நன்மைகள், நம்முடைய சுகம், வாழ்வு, இது நிர்மூலமாக இருக்கலாம். இதை கட்டுகிறாரு. ஆமென். ரெண்டாவது, பாலானதை பயிர் நிலமாக்குவேன். பாலா போச்சு, இனி அந்த நிலம் தரிசுக்கு தான், அது பிரோஜனம் இல்லை, வேஸ்ட் லேண்டு, பாலா போயிட்டு. ஆனால் அதை பயிர் நிலமாக்குறாராம், அதை திரும்ப ஃபெர்டைல் கிரவுண்டாக மாற்றுறாராம். எவ்வளோ அற்புதமாக இருப்பாருங்க. டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த சிச்சுவேஷனில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் பண்ணுவேன். அப்போ கவனிங்க, இதுக்கு என்ன உதாரணம்? நகோமி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கணவன் இழந்து பிள்ளைகளை ரெண்டையும் இழந்தாச்சுது. ரூத்தை எடுப்போம். சரி, ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் இங்கே நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்க. இது பார்க்க நல்லா இருக்குது. இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுவோம். எப்படியோ அவங்க மூலம் கடவுளை அறிஞ்சு தான் சம்மந்தம் பண்ணாங்க. ஆனால் இப்போ கணவனை இழந்தாச்சுது. இப்போ 2 பேரும் தீர்மானம் எடுத்து பெத்லெஹேமுக்கு வராங்க. அவங்க திரும்பி வர்றது, பெத்லெஹேமுக்கு வர்றது, அது எப்படி அடையாளமாக இருக்குன்னா, இல்லை எனக்கு இந்த கர்த்தர் வேணும், இவர் வேணும். ஒருவேளை நகோமி சொல்கிறாங்க, ஏன்னா நகோமின்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா மாறான்னு சொல்லுங்கள். ஏன்னா நகோமின்னு சொன்னால் அது ஜாய், அது ஒரு பெரிய நல்ல விஷயத்தை காமிக்குது. ஆனால் மாறான்றது என்னென்னா கசப்பு. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா பைபிளை கொஞ்சம் படிச்சிருக்காங்க இல்லையா? மாறான்னு யார் பேர் வச்சா, எந்த இடத்துல மாறான்னு வந்துச்சு, அந்த மாறாவை மதுரமாக மாற்றினார் பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை. மாறானா கசப்பு, ஏன்னா கசப்புன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறேன். ஆனால் ரூத்துக்குள்ளே ஒரு ரூட் வேலை செய்யுது. இல்லை, கர்த்தர் செய்வார். அவங்க பெத்லெஹேமுக்கு திரும்பி போனது அடையாளம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர்கிட்ட திரும்பி போன அடையாளமாக இருக்குது. கர்த்தர் பாருங்கள், திரும்பியும் ரூத் வாழ்க்கையை கட்டுறாரு இல்லையா? கல்யாணம் ஆகுது, பிள்ளைகள் பறக்குது. அந்த வம்சத்தில் தான் இயேசுவே பறக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் சிச்சுவேஷன் இடிஞ்சு நிர்மூலமாக இருக்கா, அதை ரீபில்ட் பண்ணுவார். பாழாய் போய் கிடக்குதா, அதை கர்த்தர் திரும்பி ரீபிளான் பண்ணுவார். காட் பிளஸ் யூ.